லவ்வரை பாக்குறதுக்காக எங்க காலேஜ் பையன் மாதிரியே அவங்க கிளாஸுக்கு வந்து ஜியாசுவை பாக்குறதுக்காக சாங்ஷோவோட ஃப்ரெண்டுங்க காலேஜ் கிரவுண்ட் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும்போது சாங்ஷோ ஜியாசு கிட்ட ஜியாசு அந்த முத்தம் குழந்தைக்கு கொடுத்த முத்தம் மாதிரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சாங்ஷுக்கு ப்ரொபோஸ் பண்ண பையன் பேஸ்கெட் பால் விளையாடும் போது கால் தெளிக்கு கீழே விழுந்துடுறான். அப்போ ஆள் கம்மியா இருக்குன்ட்டு சாங்ஷோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஜியாசுவோ போய் அவனுக்கு பதிலா விளையாட சொல்ல சாங்ஷுவோ இவருக்கெல்லாம் வயசாயிடுச்சு எப்படி விளையாடுவாருன்னா உன்னை விட நான் 5 வயசு தாண்டி பெரிய பையன் இப்ப வரும்போது தானே குழந்தைக்கு குத்த முத்தம்னா அதுக்குள்ள பெரியவருன்ற இப்ப நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருன்ட்டு செம்மையா விளையாடிட்டு இருந்தா அந்த பையனுக்கு ஜியாசு சாங்ஷோட அண்ணன்ல லவ்வர்ன்றது தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4-5 மாசம் போயிட்ட பிறகு அடுத்த செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு சாங்ஷுவும் இன்னொரு ஃப்ரெண்டும் இந்த வாட்டி ஊருக்கு போகாம ஃபர்ஸ்ட் இயர்னாலும் பரவாயில்ல ஏதாச்சும் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் அது கிடைக்கதான்னு ட்ரை பண்ணலாம்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாங்ஷு அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனுக்கு சொல்லலாம்ட்டு சாங்கியானுக்கு மெசேஜ் பண்ணா குட்டி பிசாசு எந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப் கூப்பிடுறாங்களா நீ அந்த பிஜி படிக்கிற பையனை எவனையோ லவ் பண்ற நீ அவனை பார்க்கணுன்றதுக்காக லீவ்ல கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா ஒழுங்கு மரியாதை வீடு வந்து சேருன்ட்டு கோவமா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிடறான். சாங்ஷுக்கு அப்பா அது யாரோ பிஜி படிக்கிற பையன் கிடையாது ஜியாசுன்னு தான் சொல்லிடணும்னு தோணுது. இருந்தாலும் அவசரப்பட வேணாம்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்னாச்சுன்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.